அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். SLV திட்டப்பணி விறுவிறுப்படைந்ததும் பேராசிரியர் தவான் ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்தினார். திட்டத்தில் பங்கேற்றுள்ள ஒட்டுமொத்த குழுவினரும் இணைந்து திட்ட வளர்ச்சியை மதிப்பீடு செய்யும் முறை அது. லட்சிய வேட்கை கொண்டிருந்த மனிதர் பேராசிரியர் தவான். பேராசிரியர் தவான் தலைமையில் நடைபெற்ற மதிப்பீட்டு கூட்டங்கள் எல்லாம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள். இஸ்ரோ கப்பலின் உண்மையான கேப்டன் அவரே. ஒரு கமாண்டர், மாலுமி, பராமரிப்பாளர் என பல அவதாரங்களையும் தம்முள் அடக்கி கொண்டவர். உறுதியோடும் நேர்மையோடும் செயல்படுவதை தார்மீக கடமையாக கொண்டவர் பேராசிரியர் தவான். பேராசிரியர் தவானுடன் அதிகமான நேரம் பழகிய வாய்ப்பு பெற்றவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். கேட்பவரை சிறகடிக்கும் அளவுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் தர்க்க ரீதியாகவும் அறிவு கூர்மையுடனும் அக்குவேறு ஆணிவேராக அலசி பேசக்கூடிய நாவன்மை படைத்தவர் அவர். அவர் பெற்றிருந்த பட்டங்கள் ஒரு மாறுபட்ட கலவை. கணிதத்திலும் இயற்பியலும் BSc பட்டம். பட்டமே அவர் எவ்வளவு வாங்கியிருக்கிறார் என்பதை படித்தவுடனே நமக்கு நடுக்கம் ஏற்படுகிறது. கணிதத்திலும் இயற்பியலிலும் BSc பட்டம், ஆங்கில இலக்கியத்தில் MA முதுகலை பட்டம், மெக்கானிக்கல் என்ஜினியரிங் கல்வியில் BE பட்டம், விமான பொறியியலில் MS பட்டம், விமான இயல் மற்றும் கணிதத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியா தொழில்நுட்ப நிலையம் வழங்கிய PhD டாக்டர் பட்டம் என அடுக்கடுக்கான பட்டங்களை குவித்தவர். இப்படி பட்டங்களை பெற்றவர் எப்படி இருப்பார்? இவர்தான் மிகப்பெரிய விஞ்ஞானி. இஸ்ரோ 1975 அரசு அமைப்பாக மாறியது. பல்வேறு பணி மையங்களினுடைய இயக்குநர்களும் விண்வெளித்துறையினுடைய மூத்த அதிகாரிகளும் அடங்கிய இஸ்ரோ கவுன்சில் ஒன்று அமைக்கப்பட்டது. அரசு அதிகாரங்களை கொண்டிருக்கும் விண்வெளித்துறைக்கும் களத்தில் பணியாற்றும் மையங்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாகவும் இந்த இரண்டு பிரிவுகளையும் நிர்வாகத்தில் பங்கேற்க செய்யும் ஓர் அங்கமாகவும் இந்த கவுன்சில் உருவானது. நிர்வாக அதிகாரிகள் கொண்ட இலாக்காவும் செயலாக்க அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று கலந்து பேசி செயல்படும் பங்கேற்பு நிர்வாகம் என்ற முறை இஸ்ரோ நிர்வாகத்தினுடைய புதிய அம்சமாக மலர்ந்தது. TN சேஷன் விண்வெளித்துறையினுடைய இணை செயலாளராக பணியாற்றி வந்தார். சேஷன் மீது அவருக்கு மதிப்பு ஏற்பட்டது. கூட்ட நடவடிக்கைகள் பற்றி சளைக்காமல் அலசி ஆராய்ந்து முழுமையான தயாரிப்புடன் கூட்டங்களில் கலந்து கொள்வார். எல்லா கோணங்களிலும் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் அபார ஆற்றல் கொண்ட அவர் விஞ்ஞானிகள் மனங்களை கிளறி விடுவது வழக்கம். ஆழம் காண முடியாத பரிமாணங்கள் இருப்பதை அவரால் அறிய முடிந்தது. எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவதே விஞ்ஞானத்தினுடைய வேலை. விஞ்ஞானத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை படிப்படியாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வளர்ச்சி என்பது வரையறுக்கப்பட்ட விஷயம். வளர்ச்சியில் தவறுகள் தவிர்க்க முடியாதவை. விஞ்ஞானம் ஒரு தணியாத தாகம். சாத்தியங்களையும் உறுதியான விளைவுகளையும் தேடப்போகும் ஒரு முடிவில்லாத பயணம். அந்த முடிவில்லாத பயணத்தில்தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பயணித்து வந்தார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மறக்க முடியாத மனிதர். அவரை பற்றி மேலும் தினந்தோறும் பார்த்து கொண்டே இருப்போம். தயவு செய்து அன்பு உள்ளங்களே, குறிப்பாக மாணவ செல்வங்களே,
தினமும் ஒரு திருக்குறளை பொழிப்புரையுடன் படியுங்கள். அதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். நிச்சயமாக நம் இந்தியா வல்லரசாக முடியும். அப்துல் கலாமினுடைய அவருடைய கனவு நனவாகும் என்பது உறுதி. தினமும் ஒரு குறள் படியுங்கள். நன்றி.